இந்தியன் கவர்மெண்ட்டு டிஃபென்ஸுக்கு மட்டுமே போன வருஷம் 6.21 lakh crore rupees செலவு பண்ணிச்சு. நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்கு தேவையான வளர்ச்சிக்கு தனியாக ஒரு நிதி ஒதுக்கி அந்த டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. அதாவது நம்ம நாட்டில் வறுமை இருக்கும்போது, வறுமையினால் இறப்பு இருக்கிற ஒரு நாட்டில் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஃபென்ஸுக்கு 6.21 lakh crore rupees செலவு பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. ஏன் இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எடுத்துக்கோ, எந்த ஒரு நாடும் எடுத்துக்கோ, வருஷம் வருஷம் டிஃபென்ஸுக்கு மட்டுமே பெரிய ஒரு நிதி ஒதுக்கி அது அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. இந்த டிஃபென்ஸ் செக்டரில் அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. ஏன் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் 195 நாடு இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், அந்த 195 நாடுகளுக்கும் இட் வாண்ட்ஸ் டு பிகம் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டிஃபென்சிவ் நேஷன் இன் த வேர்ல்டு. அதுதான் அதுக்கு ஆசை. ஸோ அதுக்காக டிஃபென்ஸ் செக்டர் எது வேணும் எடுத்துக்கோ, நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸ்பேஸ், ட்ரோன்ஸ், என்னென்ன இன்னோவேட் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த நாடு டிஃபென்சிவாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாடு அட்டாக் பண்ணும்போது அது யோசிக்கும், ஐயோ இந்த நாடு வந்து இட் இஸ் அட்வான்ஸ்டு நேஷன், இந்த நாடு வந்து டிஃபென்சிவாக ஸ்ட்ராங்கு, இதை அட்டாக் பண்ணால், இதை ஸ்ட்ரைக் பண்ணால் அது ஸ்ட்ரைக் பேக் பண்ணும், அது நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நாடு, அந்த அட்வான்ஸ்டான ஒரு நாடை விட்டு போகும். வேறு ஏதாவது ஒரு நாடு இருக்கும் டிஃபென்சிவாக கொஞ்சம் வீக்காக இருக்கிற நாடு, அந்த நாடை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும். ஓப்பன்ஹெய்மர் தலைமையில் இந்த நியூக்ளியர் பாம்ப் கண்டுபிடிச்ச அந்த நொடியில் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட், அந்த கண்டுபிடிச்ச அந்த நொடியில் that's the beginning of nuclear war, at the same time that's the end of nuclear war. அதாவது இந்த வெப்பன்ஸை கண்டுபிடிச்ச அந்த நொடியில் ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி எப்படியோ மற்ற நாடுகளுக்கும் அந்த டெக்னாலஜி போய் சேருது. ஸ்லோவாக மற்ற நாடுகளும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸுங்கிற அந்த இதை டிஃபென்ஸ் மூலமாக டிஃபென்சிவாக அதை வந்து இன்னோவேட் பண்ணி இப்போ எல்லா நாடுகள்கிட்டையுமே நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வாய் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு நாடுமே நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணுறதில்ல, பிகாஸ் பயம். எல்லா நாடுகள்கிட்டையுமே வெப்பன் இருக்கும்போது இன்னொரு நாடு அட்டாக் பண்ணால் இன்னொரு நாடு அட்டாக் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த பயத்தில் இந்த நியூக்ளியர் வாருங்கிற அந்த இது எண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, என்னதான் ஒரு நாட்டில் வறுமை இருந்தாலும் அந்த நாட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப அவசியம். என்னதான் ஒரு நாட்டில் வறுமை இருந்தாலும் நாட்டோட வளர்ச்சி, பாதுகாப்பு வளர்ச்சி ரொம்ப 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 அவசியம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோவேன், 80s அப்ராக்சிமேட்டாக 45% பேர் பாவர்ட்டியில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 11% பாவர்ட்டி ரேட்டில் இருக்காங்க. பட் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு வளர்ச்சி எவ்வளோ அவசியமோ, ஒரு மனுஷனுக்கு பலமான மனசும் பலமான உடம்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். Being strong is a necessity. Thucydides trap அப்படின்னா என்ன? When one great power threatens to displace the another, war is always the result. நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேனோ அதை தான் சுருக்கி இங்கிலீஷில் சொல்கிறேன். நீ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா யூ வில் பி ரிப்ளேஸ்ட். நீ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா யூ வில் பி சேலஞ்ச்ட். செகண்டில் இருக்கவன், தேர்டில் இருக்கவன், ஃபோர்த்தில் இருக்கவன், ஃபிஃப்த்தில் இருக்கவன், 10th இருக்கவன், 100ல் இருக்கவன், எல்லாருமே they will challenge you.
It's a competition. So that's why ஒரு strong body and strong mind is a necessity. ஏன் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைக்குது அப்படின்னா டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட். இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு அட்டாக் பண்ணாது அந்த ஒரு இதுக்கு தான் அந்த டிஃபென்சிவாக அது வந்து முன்னேறுது. அதே மாதிரி நீ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா யூ கேன் அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் இல்லையா? ஒருத்தன் கூட்டத்தில் டார்கெட் பண்ணுறான் அப்படின்னா பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா he will be the last one to attack இல்லையா? ஐயோ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஓகே அவன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he will be the last one. ஏன் இந்த செல்ஃப் டிஃபென்ஸு, பாக்ஸிங்கு, MMA இதெல்லாம் ஏன் கற்றுக்குறாங்க? ஊருக்கு போய் நானும் ரவுடி தான், எனக்கும் சண்டை போட தெரியும்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு இல்லை, டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட். சம்டைம்ஸ் யூ cannot அவாய்ட் ஃபைட் இல்லையா? அந்த சமயத்தில் யூ ஹாவ் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். உனக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியணும். நீ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா யூ cannot டிஃபெண்ட். ஸோ that's why strong is a necessity. அதான் சொல்லலாம், எதுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும், எதுக்கு நான் ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ராங் மைண்டில் வச்சுக்கணும், அதெல்லாம் சான்ஸே இல்லை, என் கூட இருக்கவங்களாம் யாருமே அப்படி இல்லை அப்படின்னு நீ கேட்கலாம். பாயிண்ட்டு தான். அயன் ஷார்பன்ஸ் அயன் இல்லையா? உன்னோட கூட்டம், நீ யார் கூட பழகிறியோ அதுதான் நீ. நீ ஒரு குப்பை கூட பழகின அப்படின்னா நீ குப்பை தான். when you surround yourself with the like-minded people, you become a lion, you become a sharp axe, a sword. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நீ ஷோரூம் போகிற அப்படின்னா யூ பை த பெஸ்ட் லுக்கிங் வாட்ச், யூ பை த பெஸ்ட் லுக்கிங் ஐஃபோன். உன்னால் வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டை தான் நீ வாங்குற இல்லையா? ஷூவாக இருக்கட்டும், க்ளோத்தாக இருக்கட்டும், சன்கிளாஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யூ பை த பெஸ்ட். நீ வீடியோ கேம் விளையாடும்போது கூட உனக்கு டம்மி கேரக்டர் தான் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டரை நீ அப்கிரேட் பண்ணி தான் உன்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுது. அதுதான் வாழ்க்கையும். நீ உன்னை அப்கிரேட் பண்ணிக்கல அப்படின்னா, உன் திறமையும் உன்னோட பாடியும் உன்னோட மனசையும் நீ அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா யூ cannot compete with others. நீ ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னா யூ cannot compete with others. அது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பேசும்போது யூ ஆர் ரெப்ரசன்டிங் யுவர் முன்னோர்கள். இந்த முன்னோர்களை உனக்கு உன்னோட முன்னோர்களுக்கு நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னா நீ வாழ்கிறது வேஸ்ட்டு. You are the salesperson to you. You have to represent in that manner. ஒரு பூமிக்கு சூரியனும் நிலாவும் எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு பலமான மனசும் பலமான உடம்பும் ரொம்ப அவசியம். So being strong is a necessity. Be strong. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate